ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 2022 கேட்டால் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா இந்த ஆன்சர் அஃபிஷியல் ஆன்சர் வந்து சீன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த செகண்ட் பாயிண்ட்டுமே ராங் தான். ஓகேங்களா, என்னன்னு பார்த்துடலாம். சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதே, இது கரெக்ட். ஓகேங்களா, இவர் தான் அவருடைய ஆசிரியர் மற்றும் குருவுமே தாதாஜி கொண்டதே தான். அடுத்து சிவாஜி ராஜ்கோட் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார். ஓகேங்களா, இது வந்து ராங்கு. ராஜ்கோட் கோட்டை கிடையாது, ரெய்கார் கோட்டை. ரெய்கார் கோட்டை 1674 வந்து முடிசூட்டி கொண்டார். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் தான் வரும். அடுத்து சி வந்து சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயர் வந்து ராங்கு. 1664 வந்து சூறையாடிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து டி ஆப்ஷன் வந்து 1674 சத்ரபதி என்னும் பெயரில் முடிசூட்டி கொண்டார். இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, இயர் வந்து கரெக்ட். 1674 தான் அவர் முடிசூட்டி கொண்டிருப்பார். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு அவரை பற்றி லைட்டாக பேசிக் பார்த்துடலாம். ஜிஜாபாய் வந்து சிவாஜியோட அம்மா. ஓகேங்களா, அவங்க அப்பா பேர் வந்து ஷாஜி போன்ஸ்லே, அவருடைய மகன் பேர் வந்து சாம்பாஜி, பேரன் பேர் வந்து ஷாகு. ஓகேங்களா, இது அப்படியே 7th சோஷியல் சயின்ஸ் புக்கில் ஒன் வேர்டாக மேட்சாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்துட்டு இன்னொன்று இம்பார்ட்டன்ட் வந்துட்டு அவர் 4 கோட்டை வந்து கைப்பற்றிருப்பார். கோண்டுவானா, தோர்னா, ரெய்கார், புரந்தர் கோட்டை. ஓகேங்களா, இந்த ரெய்கார் கோட்டையில் தான் அவர் வந்து முடிசூட்டி கொண்டிருப்பார். ஓகேங்களா, அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அவருடைய படைப்பிரிவுகளில் ரொம்ப வலிமை வாய்ந்த படை வீரர்களாக யார் சொன்னாங்கன்னா மாவலி காலாட் படை வீரர்களை வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.